நிச்சயம் ராஜேஸ்வரி. பிரபல ரவுடியான காக்காத்தோப்பு பாலாஜி என்கவுண்டர் தொடர்பாக புதிய தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளது. கஞ்சா கடத்தி சென்ற போது மடக்கி பிடித்த போலீசாரை நோக்கி காக்காத்தோப்பு பாலாஜி துப்பாக்கியால் சுட்டதால் போலீசார் தற்காப்புக்காக சுட்டதாக காக்காத்தோப்பு பாலாஜி உயிரிழந்ததாக தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. பிரபல ரவுடியான காக்காத்தோப்பு பாலாஜி சென்னை பிராட்வே காக்காத்தோப்பு பகுதியில் உள்ள வள்ளுவர் நகரை சேர்ந்தவர். பிரபல ரவுடியான இவர் மீது 5 கொலை வழக்குகள், 15 கொலை முயற்சி வழக்குகள், வண்ணாரப்பேட்டை, திருவொற்றியூர், ராயபுரம், தண்டையார்பேட்டை உள்ளிட்ட பல காவல் நிலையங்களில் 59 வழக்குகள் உள்ளன. காக்காத்தோப்பு பாலாஜி மீது 12 முறை குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்று இரவு காக்காத்தோப்பு பாலாஜி கஞ்சா கடத்தி செல்வதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இது தொடர்பாக கொடுங்கியூர் இன்ஸ்பெக்டர் சரவணன் தலைமையில் தனிப்படை போலீசார் கரும்பூர் ரயில் நிலையம் எதிரே உள்ள ஜீவா ரயில் நிலையம் எதிரே உள்ள BSNL குடியிருப்பு பகுதியில் தேடி சென்ற போது போலீசாரை பார்த்தவுடன் காக்காத்தோப்பு பாலாஜி காரை வேகமாக எடுத்து சென்றதாக கூறப்படுகிறது. அப்போது போலீசார் காரை வழிமறித்தனர். அப்போது மறைத்து வைத்திருந்த துப்பாக்கி எடுத்து போலீசார் மீது சுட்டபோது காவல்துறையின் வாகனத்தின் மீது குண்டுகள் பட்டதாக போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது. தற்காப்புக்காக போலீசார் துப்பாக்கி எடுத்து சுட்டதில் காக்காத்தோப்பு பாலாஜி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். காக்காத்தோப்பு பாலாஜியுடன் கூட்டாளிகள் யாரேனும் இருந்தாரா அல்லது தனியாக வந்தாரா, போலீசாருக்கு ஏதேனும் காயம் ஏற்பட்டுள்ளதா என்ற தகவல் இன்னும் முழுமையாக தெரியாத நிலையில் உடற்கூறு ஆய்வுக்காக காக்காத்தோப்பு பாலாஜியின் உடலை ஸ்டான்லி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றதாக கூறப்படுகிற நிலையில் அங்கிருந்து ராயப்பேட்டை மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. காக்காத்தோப்பு பாலாஜிக்கு பிரபல ரவுடியான சம்போ செந்திலுக்கும் ஏற்கனவே பிரச்சனை இருந்துள்ள நிலையில் ஒருமுறை சம்பவ சடில் கூட்டாளிகள் காக்காத்தோப்பு பாலாஜியை கொல்ல முயன்ற போது அதிலிருந்து தப்பியுள்ளான். சில ஆண்டுகளுக்கு முன்பு ஆயுத கடத்தல் வழக்கிலும் கூட காக்காத்தோப்பு பாலாஜி கைது செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அண்ணா சாலையில் பெட்ரோல் குண்டு வீச்சு சம்பவத்தில் கூட காக்காத்தோப்பு பாலாஜியின் கூட்டாளிகள் தான் நடத்தியதாக கூறப்படுகிறது. எதிரி தரப்பு ரவுடிகளில் இருந்து உயிர் தப்பிய காக்காத்தோப்பு பாலாஜி தற்போது போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்டது ரவுடிகள் மத்தியில் பயத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. ராஜேஸ்வரி. நவநீத கிருஷ்ணன், தற்போது சென்னை காவல் ஆணையராக அருண்குமார் பொறுப்பேற்ற பிறகு இது 2வது என்கவுண்டராக பார்க்கப்படுகிறது. இது குற்றவாளிகளுக்கு ஒரு எச்சரிக்கையாக பார்க்கப்படுகிறதா, எப்படி? நிச்சயமாக. அதாவது சமீப காலங்களில் ரவுடிகளின் அட்டகாசம் அதிகமாக இருந்த காரணத்தினாலே அதே போல ஆம்ஸ்டாங் கொலை வழக்கிலும் ஒரு மாநில தலைவர் தேசிய கட்சியின் மாநில தலைவர் கொல்லப்பட்ட சம்பவம் சர்வசாதாரணமாக நடைபெற்ற நிலையில் தற்போது அதற்காகவே சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் அவர்களை தமிழக அரசு நியமித்தது. அவர் நியமித்த உடனே என்னுடைய பாணியில் நான் குற்றங்களை தடுப்பேன், ரவுடிகளை ஒடுக்குவேன் என்று அவர் கூறியிருந்தார். அதன் அடிப்படையில் தொடர்ந்து சென்னையில் பல காவல் நிலையங்கள் ரவுடிகளின் மீது கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வரும் நிலையில் குற்ற செயல்களில் ஈடுபடவே தற்போது ரவுடிகளும் முங்கி வந்த நிலையில் ஏற்கனவே பல வழக்குகளில் தேடப்பட்டு வரும் சம்பவ செந்தில் உள்ளிட்டவர்களை கடுமையாக தேடும் பணியிலும் தற்போது காவல்துறையினர் ஈடுபட்டு வரும் நிலையில் தற்போது இந்த காக்காத்தோப்பு பிரபல ரவுடியான காக்காத்தோப்பு பாலாஜியின் என்கவுண்டர் சம்பவம் சென்னையை மட்டும் அல்லாமல் தமிழகம் முழுவதும் உள்ள ரவுடிகளுக்கு ஒரு எச்சரிக்கையாகவே இந்த என்கவுண்டர் கருதப்படுகிறது. ராஜேஸ்வரி.